அண்மை செய்தி. அவதூறு வழக்கு தொடர்பாக சபாநாயகர் அப்பாவு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு திமுகவில் 40 அதிமுக எம்எல்ஏக்கள் சேர இருக்கிறார்கள் என்பதாக அவர் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த அவதூறு வழக்கில் சபாநாயகர் அப்பாவு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், தற்போது இந்த வழக்கின் விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். ஜெனிஃபர், குறிப்பாக 2017 அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் பெரிய அளவில் எழுந்த நிலையில் அப்பொழுது அதிமுகவிலிருந்து 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுக்கு வர இருப்பதாக குறிப்பாக அப்பா அவர்கள் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு தற்போது அவர் சபாநாயகராக பதவியேற்றுக் கொண்டிருந்தாலும் கூட இந்த வழக்கானது அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவின் சார்பில் இருக்கக்கூடிய பாபு முருகவேல் வழக்கு தொடர்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றமாக கருதக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கு மட்டும் விசாரணை நடத்தக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த முறை அவர் ஆஜராவதிலிருந்து விலக்கு கேட்ட நிலையில் தற்போது அவர் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவு கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அதிமுக எம்எல்ஏக்கள் பற்றி அவதூறாக பேசி தொடரப்பட்ட வழக்கில் சபாநாயகர் அப்பாவு தற்பொழுது நேரடியாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கான அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுக்கப்பட்டு முதல் வழக்காக இது விசாரிக்கப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு குறிப்பாக அப்பா அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பாக வில்சன் அவர்கள் நேரடியாக ஆஜராகி அவருக்காக தற்போது வாதாட இருக்கிறார். அதே போல பாபு முருகன் தரப்பிலும் அவர் நேரடியாக இந்த வழக்கில் தற்போது நேரடியாக ஆஜராகி வாதாட இருக்கிறார். ஜெனிஃபர், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.